எப்பேற்பட்ட சபை? தெய்வீக விருது லட்சுமி கடாட்சி ஒரு சபை. சபையில அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு பெரியவர்களுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் நாடக ஆசிரியர்களுக்கும் நாடக நண்பர்களுக்கும் அடியேன் ஒரு சில வணக்கம். வணக்கம். நானும் சபை முன்பாக வந்தேன். யார் என்ற விளக்கம் சொல்லு சாமி. நானும் காமாட்சி அம்மன் அருளால் ஜம்பு மகா ரிஷியும் அசேந்தி அம்மனும் சேர்ந்து நடத்திய யாகத்தில் உற்பனமான என் பெயர் தான் அந்நிய மகாராஜன். தெரிந்து கொண்டாயா? 5000 தெரிகின்றன. கண்டானாயா நாவாத என் சிரசிலே அணிந்திருக்கக்கூடிய மணிமகுடம் எப்படி சொல்கின்றது பார்த்தாயா? பிரகாசமா இருக்குதுங்க. நான் வருகின்ற போது அண்டத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் பூமாறி போய் வேண்டும் அல்லவா? பெண்கள் எல்லாரும் ஆளர்த்தி எடுத்து வரவேற்கணும் அல்லவா? அதையும் தவிர தங்கா என்று சொல்லக்கூடிய 32 வயது டாங் டாங் என்று என்ன தெரிவிக்கின்றன? லட்சம் கோடி நான் வருகின்ற போய் 1
1 10 100 1000 10000 லட்சம் கோடி என்று சொல்லக்கூடிய படைகள் சூழ ராணுவ வீரர்கள் அணிவகுத்து வர வேண்டும் அல்லவா? அதையும் தவிர இடம் தெரிவிக்கின்றனர். மங்களம் உண்டாட்டு பிரதாமியே மாதமாதை தான் பழனிதான் பணிந்தபடியால் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். சந்தோஷம். அதையும் தவிர இன்னும் தெரிவிக்கின்றேன். சேர சோய பாண்டியனாக இருக்கின்றேன். அக்காலகட்டத்திலே வல்லவனாக நாமதேவி வந்திருக்கின்றேன். அது எப்படி என்றால் சேரப்பள்ளியிலே சக்கரவர்த்தி பள்ளி. அதற்கு நாளையிலே ஏரிக்குள்ள திருப்பணிகள் உண்டு பண்ணினார்கள். மறுபடியும் தர்மயுத்திலே 10-8-14 பாண்டவர்களுக்கு படித்தளம் போட்டு வைத்தார்கள். மறுபடியும் தர்மயுத்த நாளிலே இன்று வடினாய் பிறந்த வரலாறு பற்றி சொல்கிறேன். நானும் ஆதியில பாண்டியனாக ராஜாவாக இருக்கின்ற காலத்தில் இருக்கின்ற ராஜாவா இருக்கின்ற காலத்தில் புலிக்கொடி, மகரக்கொடி, நெற்கொடி, பார்க்கலைஞ்சம் என்று சொல்லக்கூடிய மீன்கொடி, மகரக்கொடி, பார்க்கலைஞ்சம்,
புல்லாங்குழல், புல்லாங்குழல், வர்ணக்கோடு, முத்துக்குடை, முத்துக்கூடை, வெள்ளப்பாவாடை, வெள்ளப்பாவாடி, வில்தங்கா, வில்டங்கா, கேடயம், கத்திக்கடியம், தமிழ்நாடு, தம்பர்தாடு ராந்தர். என்று சொல்லக்கூடிய 32 32 வாத்தியங்களும் எப்படி இருக்கின்றது பார்த்தாயா? ரொம்ப அழகா இருக்குதுங்க. அதையும் தவிர செய்த இன்றைய தினத்திலே நம்மள உற்பத்தி செய்யப்பட்ட காமாட்சி அம்மனை வணங்கி என்ன சொல்லுகிறதோ என்ன சொல்கிறதோ அதன்படி செய்வோம். இப்படியாக வள்ளி மகாராஜன் அம்மனை வணங்கி அம்மன் என்ன சொல்லுகிறதோ அதன்படி இறக்க வேண்டும் என்று வள்ளி மகாராஜன் அம்மனை தோற்றரிக்க அம்மனாகப்பட்ட சபை கூறுகிறது. அன்னவரம் கதை தொடரும். காமாட்சி தர்பார்.